ம். இட்ஸ் அது வந்து ஏதோ ஒரு வகையில இதுல பாக்ஸ் என்ன ஆஃபீஸ் வைஸும் டிஃபரன்ஸ்னா சரி. கன்சிஸ்டன்சி தான் சார். இப்போ மணிகண்டனும் பிரதீப்பும் காட்டுற கன்சிஸ்டன்சிய ஹரிஷ் கல்யாணும் கவினும் இன்னொரு ஹீரோ கூட அவர் பேர் மறந்துட்டேன், இவங்க 3 பேரும் அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் சேலரியில மாறிடுது, இல்ல சில சில விஷயங்கள்ல மாறிடுது, ஏதோ ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆயிடுது. இவங்க வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தன்னை டிசைன் பண்ற விதமும் தன் டிசைன் தனக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ற விதமும் அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்ப இவங்க என்ன மாதிரியான த்ரெட் ஆயிட்டாங்கன்னா, இவங்க இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் சார் இப்போ வந்து குறையாம ஒரு 15ல இருந்து 20 கோடி ரூபா சம்பளம் இருக்கும் இனிமேல் அடுத்த படம். ஸோ இந்த இந்த ஜம்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 15ல இருந்து 20 கோடி, ஏன்னா ஆப்வியஸா அவரோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இந்த படத்துல எக்ஸ்பேண்ட் ஆனது நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த பண்ற படம் விக்னேஷ் சிவன் சாரோட லைக்கா எல்ஐகே நினைக்கிறேன், அதான் பிரதீப் சார். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட்டே வேற லெவல்ல இருக்கும். தமிழ்நாடு தேட்டர்கள் இப்படி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா, நீங்க தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் இல்ல, இப்போ பிரதீப்புக்கு பெரிய பிளஸ் என்னன்னா தெலுங்குலையும் பயங்கரமா ஓடுது, மலையாளத்திலையும் நல்லா ஓடுது. ஸோ அதான் சார் இப்போ மார்க்கெட் வந்து இல்ல அது மார்க்கெட்டே வந்து வைடா வந்து புடிச்சிட்டாங்க சார். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ப்ரூவன் கமிட்டி மீன்ஸ் எந்த வகையிலனா லவ் டுடேன்ற ஒரு இதை எடுத்துட்டு போயிட்டு அவர் தெலுங்குலயே கொஞ்சம் வைடா ரிலீஸ் பண்ணி அங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த ஆடியன்ஸோட பிளஸ் பாயிண்டையும் புடிச்சிட்டாரு, என்ன வேணும்ன்றதையும் புடிச்சு அதை வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அது கரெக்டா வயப்படுத்திக்கிட்டார் சார். ஸோ அதனாலதான் இப்ப வந்து அவங்களுக்கு மார்க்கெட் ஏறுது, அது அக்செப்டபிள். பட் இப்ப அதே அது வந்து பெரிய பிளஸ் ஆகுதுல்ல. இப்போ இதே வந்து இப்போ நீங்க நான் யாரையும் ஒருத்தரோட கம்பேரிட்டோ இல்ல அவங்க எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, ரோல் பண்ணியிருக்காங்க, யாரையோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை சொல்லலை. பட் ஜென்ரலா சொன்னோம்னா ப்ராக்டிக்கலா இதை பண்றதுக்கு மினிமம் ஒரு 25 படம் தாண்டும் விஜய் சேதுபதி சாருக்கு. அதை வந்து இவங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து கரெக்டா மார்க்கெட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய பொசிஷனையும் தன்னுடைய ஃபிலிமையும் எப்படி பொசிஷன் பண்ண தெரியணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இவங்களுக்கு லக்கிலி இன்னொரு பெரிய ப்ளஸ் எங்கே அமைஞ்சிச்சுன்னா, இவங்க இருந்த ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ், அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இவங்களுக்கு. அண்ட் செகண்ட்லி படம் பேசணும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சாலும் அந்த படம் பேசணும். அது இவங்க லவ் டுடேவாக எடுத்துக்கிட்டோம், இதுவாக இருக்கட்டும், ஒரு யூனிவர்சல் கண்டென்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு. இந்த கண்டென்ட்டை வந்து எங்கேயா இருந்தாலும் இதில் ஒரு மாரல். இப்போ டிராகனில் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் இருந்த இம்பேக்டோட அத்தனையுமே உடைக்கிற அளவுக்கு கன்வெர்ட் ஆன அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நிஜத்தில் சொல்லணும்னா நிறைய பேர் ட்ரெய்லரை நினச்சிட்டு நான் படம் நான் இப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என் ரோல் எவ்வளோ வெயிட்டுன்றதே எனக்கு தெரியாது, கதையில் ட்விஸ்ட்டு நான் தான்றதும் எனக்கு தெரியாது. இந்த டேரக்டரோட ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு. அவரு என்னையெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டார் அந்த ஒரு டைலாக்குக்கு, படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு. ஆனால் அதுக்கு தேட்டர்ல அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். இதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு, படிச்சு பாஸ் பண்ணுன்னு சொல்றது. அப்போ சி தன்னை ஒரு சின்ன நான் யோசிச்சேன் அன்னைக்கு, எதுக்கு இருந்தாலும் இந்த 51 தடவை நான் கிட்டத்தட்ட ஒரு 51 தடவை சொல்லியிருப்பேன் படி 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 படி, இதுல என்னையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இதை ஒருத்தன் கன்சீவ் பண்றான் பாருங்க, இந்த ஒரு டைலாக் தியேட்டர்ல இந்த மூமெண்ட்ல வேற ஒன்று செய்யும் சார் அப்படின்னு. அதான் மேஜிக். அந்த மேஜிக் நீங்க நிறைய பார்த்துருங்க. டிராகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போற நிறைய படத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வாய்ஸ் தான் வரும், இதுல மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் தான் வரும். கவனிச்சிங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவங்க வீட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து ஒரு ஒரு அந்த அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஹீரோ இவர் மிஷ்கின் பில்டப்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இவர் எங்கே இருக்காருன்னொன்னே ஒரு வீட்டில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடி ஆகுது இருக்கும்போது மேலே இருந்து ஒரு பாய் சொல்லுவார், நீங்கள் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுப்பா. ஓகே ஓனர்னா, 20 வருஷமா இருக்கேன் இன்னும் ஓனர் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட்டும் கட் பண்ணிட்டு வெளில வந்தால் மேலே இருந்து பாயம்மா வந்து ஒரு பையை போட்டு ஐரே தக்காளியும் இதுவும் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க எந்த ஏரியான்னு சொல்லலை, எந்த இடமும் சொல்லலை, பட் அவங்க வந்து
மதம் சார்பற்ற, இனம் சார்பற்ற ஒரு இணக்கமான ஒரு நட்பு சூழல்ல இருக்காங்கன்னு ஒரு கேரக்டர் ஒரு 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 கேரக்டர் போர்ட்ரேல இந்த மாதிரி ஒரு சீன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காமிக்கிற விதம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் ரைட்டிங் ஸ்கில்ன்றது. இது இவ்வளவு எஃபர்ட். இது ஒரு சின்ன சீன் தான். இந்த சீன், இந்த ஷாட் மினிமம் 3 செகண்ட் கூட இல்ல. இந்த 3 செகண்ட்குள்ள இல்லாதது இந்த மாதிரியான பல விஷயம் வந்து இந்த படத்துல வந்து நுணுக்கமா சொல்லணும்னா அவ்வளவு இடங்கள்ல வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்ப இந்த உங்களுக்கு சொன்னா புரியாது சார்ன்னு வெளியில வந்து இவன் வந்து சிகரெட்டை தட்டுவான். ஆக்சுவலா அந்த சீக்வன்ஸ்ல அவன் சிகரெட்டை விட்டுருவேன்னு சொல்லி அவங்க ஆள்கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ஷாட்ல சும்மா அந்த சிகரெட் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி சின்சியாரிட்டியை வந்து ஃபிலிமில் தன்னை கேபிட்டலைஸ் பண்ணிக்க தனக்கான. ஏன்னா இங்கே 2 வருஷம்தான். ஒரு டைரக்டர் அடித்தா இன்னொரு ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டா அந்த சம்பளம் வந்து 15 கோடியிலேருந்து 20 25 40 கோடிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த படம், அந்த பட்ஜெட்டு, அந்த படத்தோட அதுக்கு மேலே இருக்கிற கிராஃபு இது எல்லாமே 100 கோடியில் வந்து நின்றுடும். இப்போ நீங்கள் 37 கோடி படம் 150 கோடி பண்ணுறது எப்படி இருக்குது? நீங்கள் திடீர்னு படத்தை போய் 70 கோடியில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 100 கோடி பார்க்குறது எப்படி இருக்குது? இத்தனைக்கும் இவரோட முன்னாடி படம் 5 கோடியில பண்ணது. லவ் டுடே 5 கோடியில பண்ணது. இல்ல சார், அவரு ஷார்ட் பிலிம் எடுக்கும்போதே கொஞ்சம் சென்சிபிளா இருப்போம். நாங்க அந்த டைம்ல தான் நாங்களும் அனுப்புறது. நாங்க அனுப்புற காம்படிஷனுக்கு அவரும் அனுப்புவாரு. அப்பவே கொஞ்சம் சினிமா சென்சிபிளா அங்கேயே பேசிக்குவாங்க. ஓகே, இவர் படம் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு அவரும் எங்கேயும் ஒர்க் பண்ணல, ஹேண்டில் பண்ணணும் நல்லா தெரியுது. இவருக்கு வந்து நீங்க லவ் டுடே எடுத்துக்கிட்டா கூட இந்த பக்கம் அவரோட லவ் ட்ராக் இருக்கும் போது இந்த பக்கம் அப்படியே பேரலா பாருங்களேன். கட் பண்ண யோகி பாபு அவருடைய அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால ஒரு லவ், அந்த லவ்வுக்கான ஒரு ட்ராக் எமோஷனை எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இதே கோமாளிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி ஒரு சீக்வன்ஸ்ல இந்த வீட்டுக்கு கிரெடிட் கார்டு பர்சன் வந்துருவாங்க. அப்போ ஆர்ஜே ஆனந்தி ஒரு டைலாக் பயங்கர எமோஷனலாக பேசுவாங்க ஜெயம் ரவி கிட்ட. அது மாதிரி இவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இவ்வளோ ஜாலியான இவர் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலைஸ் பண்ணி பண்ணோன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அது வந்து வேற லெவல்ல மூவ் ஆகுது. அண்ட் இல்ல சார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணி, நீங்க ஒரு நிமிஷம் டிஎம் பார்த்துட்டு வாங்களேன். நான் எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்றேன்னு புரியும் உங்களுக்கு. அது வரைக்கும் வேற ஏதாவது பேசுங்க. சொல்லுங்க பிரேம், ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல டிராகன் ரிலீசிங் இன் ஹிந்தின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அதான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. அவுட் ஆஃப் டாபிக்ல ஒன்னு சொல்றேன். ஆர்சிபிக்கு வந்து சொல்லுங்க மோகனா. ஆர்சிபி மரம் அடி அடிச்சிட்டு இருக்காங்க யூபி வாரியர். மோகனா உங்களை தூக்கி வெளியே போட்டுருவோம் மோகனா கண்டிப்பா. சீரியஸ்லி மேட்ச் பாருங்க, மேட்ச் பாக்குறவங்க பாருங்க, வேற லெவல் மேட்ச். நான் ரோமல் வைத்தி பாப்ஸே கொஞ்சம் பேசாம வச்சுக்காரு. நீங்க என்ன மோகனா? இல்ல நான் வேணா இந்த ஸ்பேஸ் எப்படி கிரிக்கெட் சார் பாத்தீங்களா? செமையா இருக்கு. பாத்தீங்களா? பார்த்தேன். அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் போற டைம் அது. ஆமா ஆமா, அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வந்து சரி ஓகே அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாரும் மேல வந்துருவாங்க. அது எக்ஸாம்பிள், அது சொல்றதுக்கா சொன்னேன். அப்ப வந்து இன்னொருத்தர் பெரிய டைரக்டர் அவர் சைடு போற மாதிரி இருந்ததுனால நான் இதை விட்டுட்டேன். ஆனா எழுதியெல்லாம் முடிச்சுட்டேன், ஆனா அனுப்பல. அனுப்பியிருக்கணும். நீங்க செம்மையா இருக்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கேயும் போல இங்கேயும் போல. ஆனா நல்லா இருக்கு. எழுதிருந்தீங்களா? எனக்கு அனுப்புங்க சும்மா படிக்கிறதுக்கு. இல்ல அவரு கேட்டிருக்காரு. அவர் வந்து அந்த சீனை கிரியேட் பண்ற கேட்டிருக்காரு சார். அவர் நீங்க அது என்னோட சேட் அது அவர் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. அது கோமாளியில ஒரு சீன் சார். அது
இனிமே சினிமா வந்து இனி கொஞ்சம் எல்லாருடைய கால சூழ்நிலையில காசு செலவு பண்றது, ஏன்னா இல்லாட்டி எல்லாரும் ஓடிடி பொறுமையா பார்த்துக்கிற அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. எந்த படத்துக்கு தேட்டரை சூஸ் பண்ணோம், எந்த படத்துக்கு ஓடிடிலே பார்த்துக்கலான்ற பொறுமை வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால இப்போ வயசா சூஸ் பண்ணோன்ற ஒரு ஃபோர்ஸ்டு சுச்சுவேஷனும் ப்ளஸ் பப்ளிக் செலவு பண்ற காசு ஒர்த்தாக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க. சார் அது இல்லாம இந்த மேக்கிங் சென்ஸும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு சார். ஃப்ரெண்டோட தம்பி 16 வயசு சார். ஓகே. அவன் வந்து நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை சொல்றான் சார். அவன் 16 வயசு சார், அதை நோட் பண்ணுங்க. 16 வயசுல நான் ஃபிக்ஷன்ல சயின்ஸ் ஃபிக்ஷனா நான் லீனியர்ல ஒரு கதை சொல்றான் ஐயோ. சார். அவன் லெவலுக்கு அது வந்து பிரில்லியண்டா இருக்கு. இது இந்த ஜெனரேஷன் வந்து மேக்கிங் சென்ஸும் கொஞ்சம் எக்ஸ் வலைத்தளத்துல டைரக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ஐயா அதான் சார், அந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு நல்லாவே. கிரேட். ஆனா ஒன்று இது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல் நோக்கி போக ஆரம்பிக்கணும் அது. பட் அட் த சேம் டைம் தாட் ப்ராசஸ் எவ்வளவு மேட்டரோ அதே மாதிரி ஒரு படம் தேட்டருக்கு வரும்பொழுது ஃபீமேல் ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சா மட்டும்தான் தேட்டரும் சரி, அந்த படைப்புக்காக செலவு பண்ணப்பட்ட செலவும் சரி எடுக்க முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும். அந்த அந்த படத்தில் காமிக்கப்படுற அந்த கேஸ்டிங் ஜெயிக்க முடியும். வெறும் சொற்ப க்ரௌட், அதாவது ஏன் ஃபீமேல்ஸ்ன்னு சொல்றது 35+ க்ரௌடை நீங்கள் உள்ளே கொண்டு வர்ற அளவுக்கு போக போக தான் சினிமா எக்ஸ்பேண்ட் ஆகும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், பணம் செலவு பண்ண வருவாங்க. நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதை நம்பி செலவு பண்ணுறதுக்கு வருவாங்க. இல்லைன்னா கார்பரேட்ஸ் கையில் சினிமா போயிடும். தம்ஸ் அப் தான் கொடுத்தேன், தெரியாம தம்ஸ் டவுன் கொடுத்தேன். யாரா பேசுனீங்களா? ஸ்பீக்கர்ல பேசுங்க. ராக் பிரதர்ஸ் ஏதாவது பேச வரீங்களா? அன்மியூட் பண்ணி பேச அந்த மாதிரி இருந்தது. சார் கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க சார். ரவி சார் கிட்ட தான் பேசணும். சொல்லுங்க சார். ரவி சார், நான் வெஸ்ட் மாம்பலம் சார். அப்படிங்களா? ஆமா சார். கிரேட் உங்களோட சார். பிஏ பிரதீப் இருக்காரு இல்லைங்களா? ஆமாம் சார். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். ஓகே. உங்கள் பேர்? என் பேர் பரத்குமார் சார். பரத். ஓகே. வந்திருக்கீங்களா ஆஃபீஸ்க்கு? இல்ல சார், வரல. உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ரொம்ப முடியாமலே போயிடுச்சு அது. ஃபைன். ப்ளஷர் டாக்கிங் ஹியர். கொஞ்சம் கூச்சமா இருக்கு சார் பேச. நான் அப்புறமா பேசுவா? ஃபைன். சார் இப்போ இது நீங்க சொல்லுங்களேன், ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு வேணும். ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் ஓரளவுக்கு கொஞ்சம் சென்ஸோட எடுத்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஓகேங்களா, 1920ல நடக்கிற மாதிரி ஸ்டோரியை வச்சு அப்ரோச் பண்ணா ப்ரொடியூசர் ஏத்துக்குவாங்களா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி பயப்படுவாங்க? இப்போ ப்ரொடியூசருடைய தாட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அந்த கண்டென்ட்டோட வெயிட்டேஜ், அடுத்தது இதை இதை இப்போ நீங்க கொண்டு வர்றதை எவ்வளவு பட்ஜெட்ல யார் மேல ஏத்தணுமோ அவங்கள நீங்க நம்ப வைக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரை நம்புறது அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நம்பிடுவார். அடுத்தது அந்த பொருளுக்கு காசு போடணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு. இப்போ 3 கோடிக்கு படம் எடுத்தா ஒரு ப்ரொடியூசரோட மைண்ட் இப்போ இருக்க தமிழ் சினிமால ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ற ஹீரோ உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் சேட்டலைட்டு, டிஜிட்டலு, எஃப்எம்எஸ், ஹிந்தி, பிஸ்னஸ்ன்னு ஒரு 3 கோடி ரூபாய் படத்துல 1.5 கோடி ரூபாய் ஹீரோவாலேயே உள்ள வந்துடும். இன்னொரு 1.5 கோடி ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கலாம், இல்லை 1 கோடி ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கலான்னு ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவார். இல்லை இப்போ இந்த பையன் கொண்டு வந்த கண்டென்ட் சூப்பராக இருக்கு, ஆனால் எந்த ஹீரோ ஒத்து வரலன்னா இப்போ இந்த கண்டென்ட்டை மட்டுமே நம்பி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஒரு படம் பண்ணோம், அந்த பட்ஜெட்டை இதை தாக்கு பிடிச்சி வந்துருமான்ற அந்த ஒரு ப்ரெஷர் டே ஒன்லேருந்தே ஆரம்பிக்கும்.
அதான் கேட்கறேன். இப்ப 2020 இருந்து 25 நடக்கிற ஒரு பிளாட்னு பீரியட் வச்சுங்களேன். மூவி. ஆமா, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியால போட்ட ரயில்வே ட்ராக்கை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிரிட்டிஷுக்கும் அந்த ஊருக்கு நடந்த பிரச்சனை மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு சீரியஸோ டைரக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் போய் அப்ரோச் பண்றாருன்னா ஒரு மினிமம் பட்ஜெட், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 75 crore இனிஷியல் பட்ஜெட்டே ஆகும்னா அது தட்டி கழிச்சிருவாங்க. இல்ல நீங்க ப்ரொடியூசர் இல்லையா? இப்படி இதுதான் உங்க கண்டென்ட்னா இதுக்கு நல்ல ரைட்டிங் எழுதிட்டு நீங்க கார்பரேட்டான ஹாட் ஸ்டார், ஜியோ ஸ்டார், இவங்க நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இவங்கள அப்ரோச் பண்றதா பெஸ்ட். இல்ல கார்பரேட்ஸ், ஏன்னா இதுக்கு எப்படியும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க இதுக்கு. ஏன்னா அவங்களால இதை எடுக்க முடியாது, திருப்பி இதை போட்டு எடுக்க முடியாது. கார்பரேட்ஸ்க்கு ஸ்ட்ரீமிங்கான ஸ்பேஸ் இருக்கிறதுனால அவங்க இதை யோசிப்பாங்க. சரி, டைரக்டர் வந்து கேஸ்டுக்கு வந்து ஆமீர் கானை டிமாண்ட் பண்ணாருன்னா ஓவர் கான்ஃபிடன்ட் சொல்லிடுவாங்க. எப்படி இப்போ எல்லாமே ரெடி, அவர்கிட்ட வந்து பவுண்ட் ரெடி, எல்லா ஒர்க் ஷெட்யூல் முதற்கொண்டு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவர் வந்து ஆமீர் கானை வந்து டிமாண்ட் பண்றாரு. அதாவது அவர் என்ன ப்ரொஃபைல் இருக்குன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சீரியஸ் எடுத்திருக்காரு, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஆனா ஸ்கிரிப்ட் வந்து வெயிட்டா இருக்குன்னு கமெண்ட் வருது. அவர் வந்து இப்ப ஆமீர் கானை டிமாண்ட் பண்ணாருன்னா அதுக்கு ப்ரொசீட் ஆகுமா, இல்ல அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இது சக்சஸ் ஆகாது, நீங்க ஏதாவது சின்ன லெவல்ல பண்ணிட்டு பண்ணு. கதை தான் உங்களுக்கு கதை இருக்கு, கதைக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸே கிடையாது. அது கதையும் அந்த அந்த கதையை உருவாக்குன அவர் அவ்வளோ கூட தான் பொருள் மேல கான்ஃபிடென்ட்டா பேசலான்னு எப்படி? அதனால ஒரு கார்பரேட் உங்களை ஓவர் கான்ஃபிடென்ட் நினைக்க மாட்டாங்க. பட் வெதர் எக்ஸிக்யூட்டபிளா நான் எக்ஸிக்யூட்டபிளான்றதை மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ இவர் பேசுற அளவுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்றலாமா பண்ண முடியாதான்றதான் பார்ப்பாங்களே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பிடுவாங்க. சோ அப்ப அவரோட ஒர்க் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கிறது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அவங்க பிரசன்டேஷனும் உங்களுடைய ஒர்க் மோடும் ஓகே, இந்த பையனை நம்பி 50 கோடி இறக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். ஓகே, இப்போ எதுக்கு கேட்டேன்னா, இப்போ நான் சொல்லும்போது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ஷன் சைடில் இருக்கிறவங்களோ இல்லை இது ப்ரொடக்ஷன் சைடு சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாருமே வந்த பதில் என்னன்னா, இல்லை அப்ரோச் பண்ண மாட்டாங்க உன்னை, இல்லை நீ 2-3 படம் பண்ணிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கேட்டு ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த படத்தை இந்த பையன் பண்ணிடுவான், மணியை மேனேஜ் பண்ணிடுவான், இந்த குரூவை மேனேஜ் பண்ணிடுவாங்கிற கான்ஃபிடன்ஸ் மட்டும் கொடுத்தா கண்டிப்பா. ஓகே கண்டிப்பா சார், அதெல்லாம் இங்க வந்து எனக்கு இதான் கதை, என் கதை மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. என் கதைக்கான எனர்ஜி அதற்கான ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்புற ஒவ்வொரு ரைட்டருக்கும் அந்த எனர்ஜி வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அது அது அப்படிதான் பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடேல ஹீரோ ஆனார். ஏன்னா லவ் டுடே கதைக்கு பின்னாடி அவர் ஐஸ்வரி கணேஷ்க்கு சொன்ன கதை தான் கோமாளி பண்ணியாச்சு, டெர்ரிஃபிக் ஹிட்டு, கோடிக்கணக்கில் வருமானம். ஐஸ்வரி கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் லவ் டுடேல இந்த படத்தை நீ பண்ணாத, வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணலான்றார். ஏன்னா அவர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா பண்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அவர் ஏஜிஎஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கதை போகுது. அவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த கதைக்கு நான் தான் ஹீரோன்னு ஏஜிஎஸ் சரின்றாங்க. ஸோ அவர் எழுதின கதை, அவருக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, உருவத்தை பார்த்து இல்லை இந்த கதை என்ன ஒரு ஹீரோவா ஒத்துக்கொண்டு அவரை நம்பின அந்த ஒரு விஷயம் அதற்கான ஆட்கள் கிட்ட அதுவே கூட்டிட்டு போய் சேர்த்துருச்சு. இன்னைக்கு அதே கம்பெனிக்கு 150 கோடி சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கும் அடுத்த படத்துல. ஏன் முதல்ல நாயகனா ஒத்துக்கிட்ட அதே கம்பெனிக்கு திருப்பி நாயகனா நடிச்சு சம்பாரிச்சு கொடுத்தாரு. ஆனா முதல் இந்த 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 எஃபர்ட்லயும் இந்த கான்ஃபிடன்ஸும் ஹோல்ட் பண்ணும். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸு, இன்சல்ட்டு, ஹியூமிலேஷனு, அது இதுன்னு நிறைய கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஓவர் நைட்ல உங்க லைஃப், கரியர், ஃபியூச்சர், பிஸ்னஸ் எல்லாமே மாறிடும். அதனால இது கொஞ்சம் படுத்தி எடுக்கும், சமாளிக்கணும். ஓகே, சொல்லுங்க தாத்தா. ஹாய், ஹலோ சார், ஹலோ பாப்பாய், மோகனா, ஹாய் சார், இனியா, எப்படி இருக்கீங்க? ரவி சார், கோமல், வைரி, all of you, hello, செல்வி அக்கா, all. Happy Women's Day. Thanks, Tata. Thank you, Tata. Thank you, Tata. தேங்க்யூ தாத்தா. பாப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றாரு பாத்தீங்களா?
ஏன் பண்ணாங்க தப்பு? அவங்க வீட்ல லேடிஸ் இல்லையா? சொல்லுங்க தாத்தா. ஆ வந்து பொதுவா உமன்ஸ் டே நிறைய எங்க அம்மா சொன்னதா நினைச்சு நான் தேங்க்ஸ் சொல்றேன். உருட்டு இதுல என்ன மன்னன் வித்தியாசம்? கரெக்ட் பாப்பாய். தம்பி. ரவி சார் பிக் பாஸ் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது ம். சார். இந்த வன்மத்தை கக்கறது மட்டும் இன்னும் முடியல பாத்தீங்களா? ஐயோ பிக் பாஸ் முடிஞ்சு இன்னும் ஓடுது பாருங்க. அதுக்கு மோகனா மாதிரி வன்மத்தை கக்கிற ஆளுங்க இருக்கிற வரைக்கும் முடியாது சார். அப்படியே தான் இருக்க போகுது. சிக்கன் ஹலீம் முடிஞ்சதா இல்லையா? அத சொல்லுங்க முத. சாப்பிட்டே முடிச்சிட்டேன் நான். போட்டோ போட மாட்டீங்க ஏன்னா போட்டோ எங்க? போட்டோ காணோம். பாப்பாய் பிஸ்தா ஹவுஸ்ல வேணுங்களா? தாத்தா நான் பண்ணேன் தாத்தா. உழைப்பு எவ்வளவு 8 உழைப்பு மணி நேரமா வேக வச்சீங்க? ஆல்மோஸ்ட் தாத்தா, தாத்தா ஆல்மோஸ்ட் குக்கர்ல வச்சுட்டேன் தாத்தா. இல்ல சாம்பார் பொடி எல்லாம் போட்டிருக்காரு, என்னன்னு கேளுங்க. அது அவர் ஸ்டைலுங்க. அது பண்றதே பெரிய விஷயம். ஏன் வெறும் குக்கர் மட்டும்தான் இருக்கு. குக்கர்ல கொஞ்சோண்டு குழம்பு இருக்கு, அவ்வளவுதான். அதை போட்டாலும் எடுக்க முடியாது, நல்லா இல்ல. ஹலீமா குழம்பு இது என்ன செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்க? சிக்கன் குழம்பு தாத்தா. சிக்கன் குழம்பு எப்பயுமே பண்ற மாதிரி தான். சிக்கன் மசாலா, சிக்கன், ஓ அலீம் வெங்காயம், இல்லையா? தக்காளி. இல்ல அது சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தேன். அலிமே எனக்கு என்னன்னே ஐயோ தெரியாது. அலீம் சூப்பரா இருக்கும். மெட்ராஸ்ல வந்து பிஸ்தா ஹவுஸ் ட்ரிப்ளிகேன்ல கிடைக்குது. அதான் அந்த ஒரு மாதிரி மட்டனை வந்து இப்படி ஒரு மாதிரி தட்டி 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 அல்வா இல்லைங்க டைப்ல இல்லைங்க. பண்றது அது தானே. கோதுமை பருப்பு கிருப்புது மட்டன் எல்லாத்தையும் போட்டு அப்படியே 8 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படியே ஸ்லோ ஃபயர்ல வேக வைப்பாங்க. எல்லாம் மசிஞ்சு ஒரு மாதிரி திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு வந்துடும். ஐயோ 4-5 கேஸ் தேவைப்படும் போல இருக்க. ஏங்க, நேத்துல இருந்து இந்த ஹலீம்ன்ற பேரை மட்டும் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அந்த பிஸ்தா ரொம்ப ஹவுஸ் நல்லா ஹலீம். இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். பீஃப்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். மட்டனும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியே பிடிக்காது. கொல கொலன்னு இருக்கிறதுனாலயா மோகனா? மீட் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு பிடிக்காது. மீட்டே தெரியாதுமா, எதுவுமே மீட்டுனா தெரியாது. அப்படிதான். இல்ல தாத்தா, சாப்பிட்டா இருக்க மாட்டாங்கம்மா சார். இல்ல தாத்தா அவங்க சாப்பிட்டிருக்கே மாட்டாங்க. சாப்பிடல. ஆமா, ஆனா ரீசனே அதுதான் எனக்கு. இப்போ அது மீட்ல செய்யறதுன்னு நமக்கு தெரியாம இருந்தா கூட நம்ம சாப்பிட்டுறலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் ஒட்டிச்சுன்னா கன்டினியூ பண்ணலாம். அது மீட்ல தான் செய்வாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி. நோம்பு கஞ்சி சாப்பிடுவீங்களா? ஆமா தாத்தா. அதேதான். அது அரிசியில செய்யறாங்க, இது கோதுமையில செய்யறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும்ல தாத்தா. எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. அது பார்க்கும்போதே கோதுமையில இருக்கிற குளூட்டனால அப்படி இருக்கே தவிர, நீங்க அதை வந்து அந்த பாகிஸ்தானி நானோட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வைங்க, ஆஹா சூப்பரா இருக்கும். அது தெரியல தாத்தா. எனக்கு அந்த ஒரு இது வந்துரும்ல, நமக்கு அந்த அருவருப்பு வந்துட்டா அது பிடிக்காதுல்ல அந்த ஃபுட். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே மீனை சாப்பிட்றவங்களுக்கு மீன் அன்னைக்கு சொல்லி மீனை அறுவறுப்பு பண்ணீங்க. இப்ப இது விடுங்க. சரி, போட்டோ சீரியஸாவே கேக்குறேன் பாப்பாய். போட்டோ போடுங்க, சிக்கன் போட்டோ பாப்பாய். அது பாக்குற மாதிரி இல்ல போல, அதனாலதான் அவர் எடுக்கல. ரத்தமே இல்லாம அப்படியே பாத்தீங்களா? சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருப்பாரு நேரம். கேட்டா இப்ப கொஞ்சோண்டு குழம்பு தான் குக்கர்ல இருக்கான், கதை விடுறாரு. குழம்பு வச்சு சோறா பாப்பாய்? அவர் போயிட்டாரு, எங்க போயிட்டாருன்னு தெரியல. கை கழுவ போயிருப்பாரு. என்ன இனியா இன்னைக்கெல்லாம் வந்து லூடோ ஸ்பேஸ் பக்கமே போல. நான் 2-3 நாளாவே வரது இல்ல மோகனா. ஏன்? அது ஏதோ ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு கேம். கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க பாப்பாய். ஏன் போட்டோ போடலன்னு கேக்குறாங்க. ஆமா, பாத்தீங்களா, மோகனா கேட்டாங்க. திருப்பி போயிட்டாரு பாத்தீங்களா மியூட்டுக்கு. அவர் சாம்பார் பொடி எல்லாம் போட்டிருக்காரு, நீங்களே யோசிச்சுக்கோங்க அது எப்படி போடுறதுன்னு. போடாம எங்க வீடுகள் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள்னு ஒன்று அரைப்பாங்க, வெறும் மிளகாத்தூள். அந்த குழம்பு மிளகாத்தூள்ல சாம்பாருக்கும் பயன்படுத்துவோம், கறி குழம்புக்கும் பயன்படுத்துவோம்.
அதுல சோம்பு எல்லாம் வரும், ஆமா. எல்லாமே ஓ வருமா. அது மிளகாத்தூள், மல்லி, மிளகா, இல்லை பருப்புகள்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வரும். இது வீட்ல அரைக்கிறது தானே தாத்தா? ஆமா, ஆமா. இவர் கடையில வாங்கினதா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பழக்கத்துல போட்டுருப்பாரு. ஐயோ, கடையில வாங்கின சாம்பார் பொடினா அது வேற தாத்தா. அது வந்து அதுல இந்த பெருங்காயம் தான் போடுவாங்க, அது நல்லா இருக்காது. பட் பெருங்காயம் போடாம செய்யுது வீட்டுல செய்யறதுலாம். சொல்லுங்க பாப்பாய். ஹோஸ்ட் பேசுங்க. அவர் இப்ப பாருங்களேன், நான் பேசுறது கேக்குதான்னு பக் மாதிரி ஆக்ட் போட போறாரு. பாப்ஸ் இருக்கீங்களா? அவரு என்ன பண்றாருன்னு தெரியல. இல்ல சமைச்சது ஏதோ ஒத்துக்கல போல, அதனால ஏதோ ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் எல்லாரும் சைலண்ட் மோட்ல போயிட்டீங்க? இந்த ஹோஸ்ட தான் கூப்பிட்டு பார்த்து வெறுப்பாயிடுச்சு. ஹோஸ்டோட பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் வருது, ஹோஸ்ட் கிட்ட இருந்தா சவுண்ட் வரல. வைத்தி தூங்குறாரா? தெரியலையே, தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூஸ். ஆமா. ஓ, நான் சொன்னல. வைத்தி இருக்கீங்களா? அவர் தூங்கட்டும் விடுங்க. தூங்கவே இல்லை அவர் இன்னைக்கு ஃபுல்லா. அப்போ நைட் எங்க ஸ்பேஸ்க்கு வர மாட்டாரே. இல்ல, எனக்கு புரியல. புரியலன்னா உங்க நாங்க ஸ்பேஸ்க்கு வரணுங்கிறதுக்காக அந்த மனுஷன் தூங்காம இருக்கணுமா? அவரை யார் பகலச்சி அவரோட டைம்ல தூங்காம இருக்க சொன்னது? ராத்திரில தூங்க வேண்டியதானே. நாங்கெல்லாம் அவருக்காக கண் விழிச்சிருக்கோம் ராத்திரியில அவர்கிட்ட பேசணும்னு. ஒரு நிமிஷம். மோகனா 2 ரன் அடிக்கணும். அந்த VOLL மேட்ச் பாக்குறீங்களா? 3 பால் பாத்துட்டு தான் இருக்கேன். இருக்கு. 98 இருக்காங்க. 55 பால்ஸ் 98 அடிச்சிருக்காங்க. என்ன ஆர்சிபி அடிச்சிருவாங்களா திருப்பி ரோமல்? வாய்ப்பில்லை ராஜா. பெரி ரிச்சா. ஐயோ போல்டு வேற. ஐயோ, அது நல்ல வேலை. எக்கில்டன் தான் அவுட். அது இல்ல, இவங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் கிடைக்காதுல. ஸ்ட்ரைக் வராது. என்ன பண்ணணும்னா புதுசா வர்றவங்க வந்து சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும்ல. என்ன மேட்ச் பாக்குறீங்க? WPL தாத்தா, விமென்ஸ் பிரீமியர் லீக். ஓகே. ஹாட் ஸ்டார்ல ஹலோ வந்து ஹலோ பாருங்க, நல்லா ஹலோ, இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க கேக்குது பாப்பாய். பாப்பாய். பேசுறதுனால கேட்கவே இல்லை. நீங்க கால் பேசிட்டு இருந்தீங்க பாப்பாய். கேட்டுச்சா? கேக்கல. கேட்கல, இப்ப கேக்குது. ம், கால் கேட்கல. இல்லை, ஓகே. சரி பேசுங்க. இன்னைக்கு ஒரு 11 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போடுவேன். நான் இருக்கிறவங்க இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு வேலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் 10-11 மணி வரைக்கும் தூங்குவேன். மேட்ச் ஆரம்பிக்கும் தான் எந்திரிப்பேன். பாப்ஸ் பாப்பாய், எஸ், WPL எல்லாம் பாக்குறது இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கேன். ட்ரீம்லாம் போட்டிருக்கேன்ல. ஓ, ஓகே. நீங்க US T10 எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நோ. பெங்கால் டைகர்ஸ் தெரியுமா? பெங்கால் டைகர்ஸ் ஸ்வீடன்ல இருக்கிற டீம். தெரியாது. கேப்டன் பேர் தெரியுமா? தெரியாது. ECS நாளைக்கு T10 நைட். மேட்ச் தெரியுமா? தெரியாதியா? தெரியாது. எந்த மூலையில எந்த மேட்ச் நடந்தாலும் பாய்ஸ் போட செஞ்சிரு மாதிரி தான் நாங்க. இந்த ஆர்கேவோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்களா பாப்பா? இனியா யாராவது மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல இடையில எங்க போனீங்க? சாப்பிட போறேன்னு சொன்னேன். லாஸ்ட் பால்
ஐயோ அடிச்சா நல்லா இருக்குமே, அடிமா தெய்வமே, அவுட் கிவுட் ஆகி தொலைச்சிடாத. விடுங்க, எதுக்கு கிரிக்கெட் பக்கம் போறீங்க பாவம், இனி எல்லாம் நானும் தெரிச்சிருவாங்க ஓடுனேன். நீங்க. இல்ல ஒரு பால் மட்டும்தான். ஆமா அதானே ரோமல் வாயை திறந்தாலே கிரிக்கெட் தான். இததான் முதல்ல சொன்னேன். ஐயோ ரோமலே, அவரு மேல பின் பண்ணிருக்கிற பிரேம், அவர் ஹிந்தியில என்ன விடுங்க சொல்லியிருக்காரு? பரவாயில்ல. ஹிந்தில ரிலீஸ் பண்றாங்க போல. ஷாருக் சார், சல்மான் கான் சார், ஆமீர் சார் என்னமோ ஹிந்தியில போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு பிரேம்? தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. நல்ல ஆளை கேட்டீங்களா? அதெல்லாம் பார்த்தா ஜிலேபி மாதிரியே இருக்கும், பசிக்கும் எனக்கு. ஹிந்தி எனக்கு சுத்தமா எழுத படிக்கிறதே தெரியாது, தெரியாது. பேச வராது. சரி, நானே அதை காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ண நானே போறீங்க. நிம்மதியா உட்காந்து ஆமா சூப்பரா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு லேட், நான் யூஸ்வலா 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டுருவேன். இப்பதான் வந்தேன் வேலையை விட்டு. என்ன ஸ்பெஷல் தாத்தா? ஐயா என்ன போட்டிருக்காருன்னா, शबल சிக்கன், आज में அப்புறம் आज பன்னீர் रहा है। தாத்தா அவர் மேல என்ன தெரியுமா போட்டிருக்காரு பிரதீப்? அவரு ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது டிராகன், ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான், பி கேர்ஃபுல், நான் வந்துட்டு இருக்கேன்னு போட்டிருக்கேன். நல்ல விஷயம் தான். ஓகே, கூகுள் எடுத்து அவங்க டிரான்ஸ்லேட் நம்மள பண்ணி மாதிரி சாப்பிட்டு இல்ல, சல்மான் கான் ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி சாப்பிட்டு இல்ல, காமெடியா பார்க்க மாட்டாங்க, அதான் ஒரு பிரச்சனை. இது யார் காமெடின்னு சொன்னாங்க? ஏன் அவர் நல்லா வரக்கூடாதா? வட்டம் இல்ல அவரு போட்டது ஒரு ஃபன்னி நோட்ல போட்டிருப்பார் இல்லையா, அதுக்கு சொல்றேன். பி கேர்ஃபுல்ங்கிற விட ஃபன்னி நோட்ல போட்டிருப்பார் இல்லையா, அதை அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. பாப்பாய்க்கு இங்கிலீஷ் मार्केटिंग தெரியுமா? स्ट्रैटेजी। ஹிந்தி தெரியுமா பாப்பாய்? அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வர. பி கேர்ஃபுல், ஐம் கம்மிங். எஸ் பப்பாய் நம்ம சல்மான் கானே இல்ல பி இல்ல கேர்ஃபுல்ங்கிற, சல்மான் கான் எத்தனை பேரு கேர்ஃபுல் இல்ல சொல்லியிருக்கு அப்படின்னு நடிப்பாங்க பார்த்தாதான். இல்ல அங்கெல்லாம் படம் ஃபர்ஸ்ட் 2 வாரத்தை தாண்டணுமா பார்ப்போம். அங்க ஓட விட மாட்டாங்க, அது வேற இருக்கு, பாத்துக்கலாம். சல்மான் கான் மானே சுட்டவர், ஆணை சுடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. மான் ஆண் அப்படி. இல்ல மார்க்கெட்டிங் தான் பாப்பாய். ஐயா நீங்க வந்து ரஜினி சாரையே அங்க கொண்டு போய் நிறுத்துங்கய்யா. அந்த அந்த பாலிவுட் அந்த மாஃபியாங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கபூர் ஃபேன்ஸ், கபூர் ஃபேமிலி கான் ஃபேமிலி தான். கமலஹாசன் சாரவே வந்து அப்படியே நைஸா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க டாட்டான்னு சொன்னாங்க அவங்க. மற்றவங்கன்னா கை வச்சா தெரிஞ்சிடும், இவருன்னா வைக்க முடியாதுல்ல. சிரிச்சுக்கிட்டே சார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே டாட்டா காட்டினாங்க அவங்க. அதான் ஒரு பிரச்சனைங்க. பப்பாய் பிரேம் ஒன்னு எஸ்டிஆர் ஷேர் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா வீடியோ? அதுதான் என்னன்னு தெரியல, ஃபுட்பால் டைப்பா இல்ல கிளப் வருதான்னு தெரியல எனக்கு. கிளப் எல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஏதோ இண்டோர் டோர்னமெண்ட், ஃபுட்பால் டோர்னமெண்ட் மாதிரி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா இண்டோர் இதா தான் இருக்கு, பாத்தீங்களா? யார் ஷேர் பண்ணிருக்கா? பிரேம் கமெண்ட்ஸ்ல எஸ்டிஆர் ஓடது. எஸ்டிஆர் போஸ்ட் போட்டிருந்தாரு ஃபுட்பாலை வச்சு. தலைவர் ஃபுட்பால் பக்கம் கான்சென்ட்ரேஷனா? அது ரிலேட்டடா படமா இருக்கும். படம் இல்ல பாப்பாய், வேற ஏதோ போட்டிருக்காரு. தலைவர் இப்ப கரெக்டா ஷூட்டிங் வாங்கன்னா நான் சொல்றேன்னா செதற விட்டுட்டு இருந்தாங்களே. ஏன்னா சென்னைன்னு வர போட்டிருக்காரா, மேபி அதுதான். இல்ல அவரு கேட்பாரு, நான் கிரிக்கெட்டே இப்பதான் போய் பாக்குறேன், ரொம்ப ரேர் கேசஸ்ல. நான் ஏன் நடுராத்துல போய் பேய் பார்க்க போறேன்ற மாதிரி ஃபுட்பால் நான் ஏன் போறேன்னு பாரு அவரு. அவர் ஃபுட்பால்ல விளையாட போக மாட்டாரியா? அது மூவி டீசர் ஏதோ மாதிரி இருக்கு, கிளிப்பிங் மாதிரி இருக்குயா. ஐயா மூவி டீசரும் இல்ல, அது ஃபுட்பால்ல ஒரு ஏதோ டீமை வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒன்றும் ஆராய்ச்சியா? பிரேம் ஏதாவது பேசுறீங்களா பிரேம்? எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? அதுல அவர் என்ன போஸ்ட் போட்டாலும் அந்த ஒரு டெம்ப்ளேட்டான அந்த கமெண்ட் மட்டும் வந்துருது பாத்தீங்களா, போய் பாருங்களேன். ஏதோ அந்த ஜனவரி 31 தானே? ஜனவரி 31 இப்ப இவர் போட்டிருக்காரு இல்லையா, எஸ்டிஆர் போட்டிருக்காருல்ல,
அதுக்கு என்ன கீழே கமெண்ட் சொல்லுங்க எனக்கு. அது தனுஷ் டிபி வச்சுட்டு ஒருத்தர் போட்டுருப்பாரு. ஐயா சொல்லு பாப்பா, இதுல வேற நான் தேடணுமா, அதை வேற தேடணுமா? அவரு யாருப்பா, எதுக்கு யாரு சிரிச்சது? நான் அடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், விட்டுருங்க ஐயா. கமெண்ட் போனீங்கன்னா மேலேயே இருக்குங்க. தனுஷ் டிபின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வரலையே, என்ன போட்டிருக்காரு பாப்பாய்? எனக்கும் வரலையே பாப்பாய். ஒரு வன்மத்தை கேட்கறதுக்கு ஷூட்டிங் போவியா இல்லையா அப்படின்னு போட்டு வச்சிருக்காப்ல. நடிப்பு அசுரனின் ரசிகன். திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, வாரம் திருப்பி சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நேத்து எனக்கு ஒரு தாட் வந்தது, இந்த 100 crore போட்ட என்னடா இன்னும் தாத்தா கிளம்பாம இருக்காருன்னு பார்த்தேன். தாத்தா கிளம்பிடுவாரு, இந்த டாக் வந்தாலே இந்த ஃபேன் வரைக்கும் நான் வரலையா? தாத்தா இருக்காரு ஸ்பீக்கர்ல தான், கால் தான் வந்திருக்கு போல, திரும்பி ஜாயின் பண்ணாரு.